வணக்கம் நண்பர்களே. தற்போது வந்திருக்கும் செய்தி, வரும் 29 டிசம்பர் அன்று தாவேகாவினுடைய 2ஆம் கட்ட நிர்வாகிகளான புசி ஆனந்த், நிர்மல்குமார், கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன், ஆதவ் அர்ஜுனா அனைவரும் டெல்லியில் இருக்கும் சிபிஐ அலுவலகத்திற்கு விசாரணைக்கு வரும்படி சம்மன் அனுப்பப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகிறது. நம் சேனல் ஏற்கனவே கணித்தது தான். 27ஆம் தேதி அவர்கள் இறுதி, அதாவது குற்றப்பத்திரிகையினுடைய இறுதி செய்யப்பட வேண்டும் என்ற நிர்பந்தத்தில் இருந்தார்கள் சிபிஐ. இப்பொழுது மீதி விசாரிக்கப்பட வேண்டிய நபர்கள் என்று அவர்கள் தீர்மானம் எடுத்து தாவேகாவினுடைய 2ஆம் கட்ட நிர்வாகிகளை விசாரிக்கிறார்கள். இவர்கள் ஏன் விசாரிக்கப்பட வேண்டும்? சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணிக்கங்க. இவர்கள் இந்த 2ஆம் கட்ட நிர்வாகிகள் ஏன் விசாரிக்கப்பட வேண்டும் என்றால், இவர்கள்தான் ஒரு கட்சியினுடைய இறுதி கொள்கையை வடிவமைத்து செயற்பாட்டுக்கு கொண்டு வருவார்கள். அப்போ என்ன மாதிரி முடிவெடுக்கப்பட்டது? கட்சியில் என்ன மாதிரி முடிவெடுத்தீங்க? கரூர் அந்த நிகழ்வுக்கு யார் முடிவெடுத்தார்கள்? எத்தனை மணிக்கு வர வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள்? எல்லாவற்றையும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியது யார்? இறுதியில் விஜயும் இந்த விசாரணையில் வருவார் என்று ஏற்கனவே நாம் பதிவிட்டிருந்தோம். அது இப்போது நிறைவேறி வருகிறது. இப்போது இருக்கும் சூழலில் அடுத்த கட்டமாக விசாரிக்க இருப்பது விஜய் தான். இது உறுதியாகிவிட்டு, கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு. என்ன காரணம்னா, இந்த 2ஆம் கட்ட நிர்வாகிகள் எல்லோருமே என்ன சொல்ல போகிறார்கள்? அடுத்து ஒரு கேள்வி வருது இல்லை, சம்மனில் ஆஜராகணும், ஆஜராகாமல் தவிர்க்கிறதுக்கு வேணால் கடும் முயற்சி பண்ணுவாங்க. சட்டத்தில் எந்த அளவுக்கு அதுக்கு விதிவிலக்கு இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் சிபிஐ சம்மனுக்கு இவர்கள் ஆஜராகி தீர வேண்டும். கோர்ட்டுக்கு போவாங்க. அகைன் இது பெண்டிங் ஆகும். அதுக்கு பதிலாக இவங்க ஆஜராயிட்டாலே பரவாயில்ல. இவங்க ஆஜராகும் போது என்ன கேள்வி கேட்கப்படும்? இதுதான் ரொம்ப முக்கியம். என்ன கேள்வி கேட்பாங்க? இவருக்கு இந்த நிகழ்வை எத்தனை நாளுக்கு முன்பாக நீங்கள் தீர்மானித்தீர்கள்? இந்த இடம்தான் என்று முடிவான பின்பு அந்த இடத்தில், அந்த நிகழ்வு நடந்த இடத்தை நீங்கள் முன்பே ஆய்வு செய்தீர்களா? ஆய்வே செய்யாமல் திடீரென்று இந்த இடத்திற்கு அந்த பிரச்சார வேனை நீங்கள் கொண்டு வந்தீங்களா? இப்படியெல்லாம் கேள்விகள் கேட்பதற்கான வாய்ப்பு. இதை எல்லாத்துக்கும் மேலாக இதை இறுதி ஒப்புதல் அளித்தது யார்? விஜய் தான். அப்போ அடுத்து விஜய் தான் வருவார் விசாரணைக்குள்ளே. விஜய் விசாரணைக்குள்ளே வந்தாங்கன்னா, இப்போ விஜய் 2ஆம் கட்ட தலைவர்களான ஆதவ் அர்ஜுனா, இது வரைக்கும் ஆதவ் அர்ஜுனா பேர் எஃப்ஐஆரில் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ புசி ஆனந்த், நிர்மல்குமார், அடுத்து இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் எல்லாரும் ஆஜரான பின்பு கைது படலம் தொடரலாம். இதுவும் நம்முடைய கணிப்பு. தொடர்ந்து செய்திகளை பெறுவதற்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து பேசுவோம்.